நிறைய ஸ்ட்ராட்டஜி வந்து பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜி இருக்குது அவருக்கு. எப்படின்னா நான் அப்சர்வ் பண்ணலை, பர்சனல் அப்சர்வேஷனில் என்ன அப்படின்னா பேச மாட்டார், பிரச்சனைனா ஓடிவார். இப்போ மோடி மணிப்பூர்னா ஓடிடுவார், மணிப்பூர் நல்லா இருக்கும் போது தான் திரும்பி வருவார். அவர் பாசிட்டிவாக இருக்கிற இடத்துக்கு தான் வருவார், நெகட்டிவாக இருக்கிற இடத்துக்கு வரவே மாட்டார், சிக்கல் இருக்கிற இடத்துக்கு வரவே மாட்டார், ஆளே இருக்காது, பேசவும் பேச மாட்டார். ஆனால் மேடையில் மட்டும் தன்னோட பேப்பரை மட்டும் சூப்பராக பேசிட்டு போயிடுவார். இதே மாதிரி அங்கே ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் யாரோ வந்து இங்கேயும் அவங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்க. அதனால தான் பிஜேபியோட பி டீம்னு நானும் சொல்றேன். இப்ப மம்தா வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணட்டும் வைக்கட்டும், நான் கேட்கறது ரொம்ப தெளிவா கேட்கறது, இப்போ வந்து அவர் ஒரு இம்பாக்டை திமுகவோட வெற்றி வாய்ப்பை வந்து டிஸ்டர்ப் பண்ற மாதிரியான ஒரு ஸ்டேஜ்ல அதிமுக வெற்றி வாய்ப்பை டிஸ்டர்ப் பண்றாரு. அதிமுக வாய்ப்பையும் ஆட்சியில் 5 வருஷம் ஆட்சியில் இருக்கிறது 5 ஆண்டு திமுக இருக்குது. திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலைங்கிறது வந்து நிச்சயமா இருக்கும். அது எந்த அளவு என்ன பெர்சன்டேஜ். மதவாத சக்திகள் இருக்குல்ல, மதவாத சக்திகளுக்கு எதிராக நான் ஓட்டு தான் வந்து இங்கே போகும் அவருக்கு, சாரி ஆதரவான ஓட்டு தான் இங்கே போகும் விஜய்க்கு. ஏன்னா நீங்கள் பாருங்களேன், இந்த ஆர்எஸ்எஸ் பேஸ்டு பிஜேபி பேஸ்டு யாருமே விஜய் எதிர்க்கல. விஜய் வரட்டுமே விஜய் வரட்டுமேங்கிறேன். காங்கிரஸ் வந்து காத்து கிடந்தது, ஒன்றுமே பேசலை, எதுவுமே செய்யலை. இந்த விஜய் வேணும், விஜய் பாண்டிச்சேரி வச்சுக்கலாம் இருக்கும் ஒருவர் இருவர் செஞ்சாங்க. அது கண்டிக்கத்தக்கது, வன்மையாக கண்டிக்கத்தக்கது, அது வன்மையாக கண்டிக்கிறது. நம்ம இந்திய கூட்டணியில் இருக்கிறோம், இன்னும் அலையன்ஸ் உடையலை. அலையன்ஸ் உடையாத வரைக்கும் அந்த மாதிரி வார்த்தைகளை தவிர்த்து இருக்கலாம் காங்கிரஸில் இருக்கவங்க. அதை நானே வன்மையாக கண்டிப்பேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜனநாயகத்தில், காங்கிரஸ் ஜனநாயகத்தில் யாரை வேணாலும் கண்டிக்கலாம்.